ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பல்சர் RS 200ஓட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அண்ட் லான்ச்சிங் டேட் வந்து பஜாஜ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த RS 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா BS 7 நார்ம்ஸ் படி தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் RS 200ல் 4 நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர்ஸ் தான். இந்த அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிட்டத்தட்ட 95% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த RS 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் நிறைய ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பைக். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன், சேஃப்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த RS 200ல் இப்போவும் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபர்தராக டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு RS 200 பிடிக்குமா இல்லாட்டி R15 வெர்ஷன் 4 பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த RS 200 அப்படி என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அண்ட் என்ன பிரைஸ் வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். RS 200 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தரமான என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ டியூவல் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலில் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க பஜாஜ் வந்து N250 அண்ட் F250 அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் இந்தியாவில் பஜாஜ் பைக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 150cc மேலே நாங்கள் வந்து பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன N160 கூட பை ஃபங்க்ஷனல் தான். ஸோ அந்த வகையில் RS 200 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலையும் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு F250 பார்த்த மாதிரி இருக்குங்க. இல்லாட்டி KTMோட RC 200 இப்போ 2022 மாடல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பைக்கோட அப்படியே அதே டிசைன் தான் இருக்க போகுது. ரெண்டாவது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா மோட்டார் சைக்கிள் பிராண்டும் அவங்களுடைய சஸ்பென்ஷன் ஃபோக் எல்லாமே யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் RS 200க்கும் ஃப்ரண்ட் ஃபோர்க் அப்படின்னு பார்க்கும்போது டெலஸ்கோபிக் ஃபோக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு USD அதாவது அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான அப்டேட்னு சொல்லலாம். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எந்த மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூட்டர்ஸாக இருக்கட்டும் எது எடுத்தாலும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், ரைடிங் மோட்ஸ் இது இல்லாத பைக்கே கிடையாது. கூடிய சீக்கிரம் சைக்கிளும் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க, ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஸோ இந்த RS 200ல் டிஜிட்டல் அண்ட் அனலாக் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க ஃபார் பெட்டர் கன்வீனியன்ட்டான ஒரு ரைடிங்காக. எதுக்காகன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பைக்கில் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ், நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டான கிளஸ்டர் வேணும். ஸோ அது வந்து இந்த RS 200ல ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கொடுக்கும்போது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வரப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் ஆல்ரெடி டியூவல் சேனல் ABS இருக்கு. ABS ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது லைக் KTMோட பைக்ஸ்ல எல்லாமே சூப்பர் மோட்டோ மோட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த பைக்கில் இருக்கிற மாதிரி இதுக்கு ஏதாவது வேற பேர் கொடுத்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ABS வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. கொடுத்தா அதுவும் வந்து ஒரு பெஸ்டான விஷயம் தான் சொல்வேன். அண்ட் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா, இந்த பைக் வந்து நெக்ஸ்ட் இயர் BS 7 நார்ம்ஸ் படி தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ BS 7 எமிஷன் நார்ம்ஸ் படி தான் இந்த RS 200 வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டயர்ஸ் நல்ல வைடான டயர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 100/80 செக்ஷன் டயரும் ரியரில் 130/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய்வில் டியூப்லெஸ் டயர், அதுவும் ரேடியல் டயர் தான் இருக்குது. 157 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 166 கிலோகிராம் ஆஃப் வெயிட் வந்து இருக்குது. இந்த வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறதா பஜாஜ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல 300 mm சிங்கிள் டிஸ்க்கும் ரியர்ல 230 mm சிங்கிள் டிஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. சத்தியமா பெரிய டிஸ்க் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர். அண்ட் டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதாவது நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6-speed கியர் பாக்ஸ் தான். பார் அண்ட் டார்க்னு பார்க்கும்போது 24.5 ஹார்ஸ் பவரும், டார்க்னு பார்த்தீங்கன்னா 18.7 நியூட்டன் ஆஃப் டார்க் கூது. இதை வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு RS 200ல. இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 199.5 cc ட்ரிபிள் ஸ்பார்க் 4 வால் ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க லிக்விட் கூலிங் சிஸ்டமோட. ஒரு பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான பைக்கோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் RS 200 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பெக்டட் பிரைஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5,000 7,000 வந்து இப்போதைக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.